ஒரு சின்ன கிராமத்தில் ராஜு மீனுன்னு 2 சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஏழை வீட்டு குழந்தைகள். அவங்களுக்கு கோடை விடுமுறைன்றதுனால தினமும் ஒரு ஆலமரத்தடியில் போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அம்மா, நாங்க விளையாட போயிட்டு வரோம். சரி குழந்தைகளா, போயிட்டு வாங்க. இந்த ஊர்ல நிறைய குழந்தைகள் காணாமல் போறாங்களாம். அதனால ரோட்ல யார் எது கொடுத்தாலும் வாங்க கூடாது, சரியா? சரிம்மா, நாங்க யார் எது கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாட கிளம்பிட்டாங்க. அந்த ஊர்லேயே ஒரு சூனியக்கார கிழவியும் இருந்தா. அவ குழந்தைகளை கடத்துறதுக்காக ஊருக்குள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தா. அப்போதான் ராஜுவும் மீனுவும் விளையாடுறத அவ பார்க்குறா. அவங்கள பார்த்த உடனே அவ மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை வர வைக்கிறா. குழந்தைகளா வாங்க, இந்த ஊர்லயே என்னோட ஐஸ்கிரீம் தான் ரொம்ப சுவையான ஐஸ்கிரீம், வாங்க வந்து வாங்கிக்கோங்க. அட குழந்தைகளா, இது ஃப்ரீ தான், வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ராஜு அதை வாங்க போனா. அதை பார்த்த மீனு, ராஜு அத வாங்காத, அம்மா சொல்லி விட்டாங்கல்ல, மறந்துட்டியா? யார் எது கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அத வாங்காத அப்படின்னு மீனு சொல்லிட்டு இருந்தா. இதை எதையுமே காதில் வாங்காத ராஜு அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டான். அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டதும் ராஜு மறைஞ்சு போயிட்டான். ராஜு மறைஞ்சு போனதும் சூனியக்கார கிழவியும் மறைஞ்சு போயிட்டா. என்ன பார்க்கிறாய்? இது நான் உருவாக்கிய ஐஸ்கிரீம் உலகம். இங்கு உன் கண் எட்டும் தூரம் வர ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி மறைஞ்சு போயிட்டா. ராஜு அந்த ஐஸ்கிரீம் உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லா ஐஸ்கிரீமையும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டான். அப்படியே சாயந்தரமும் ஆச்சு. சாயந்தரம் ஆனதும் சூனியக்காரி மறுபடியும் பிரதீட்சையானா. என்ன குழந்தையே, இந்த உலகம் உனக்கு பிடிச்சிருக்கா? உன் ஆசை தீர ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஆமாம், இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சுவையா இருந்துச்சு. காலையில இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என் வயிறே நிறைஞ்சிருச்சு. சரி, என்ன என் வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னதும் சூனியக்காரி முகம் மாற ஆரம்பிச்சது. என்ன, வீட்டுக்கு போகணுமா? இந்த தொடப்பத்தை புடி, ஒழுங்கா இந்த ஐஸ்கிரீம் உலகத்தை ஃபுல்லா போய் சுத்தம் பண்ணு. மீனும் அழுதுட்டு இருந்தா. அப்போ அந்த வழியா ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தாரு. குழந்தாய், ஏன் அழுகிறாய்? என் தம்பிய ஒரு சூனியக்காரி ஒருத்தி கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டா. அழுகாதே குழந்தையே, நான் உன் தம்பியை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சக்தியை பயன்படுத்தி ராஜுவை காப்பாத்திட்டாரு. குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.